மேக்னெட் ஃபேமிலி ரொம்ப நாளாச்சு. ஆக்சுவலி எனக்கு எப்படி சொல்கிறது, எக்ஸ்பெக்ட் பண்ணல இந்த மாதிரி ஒரு சேனலை. ஆல்ரெடி பார்த்துருக்கோம்ல நம்ம இந்த சேனல். பார்த்துருக்கோம் சொல்கிறேன். நான் யூஸ்வலாக இந்த மாதிரி வீடியோஸ் நான் பார்த்தது கிடையாது. பட் இது பார்த்த பிறகு தான் தெரியுது அது எப்படி சொல்ல பிடிச்சிருச்சுன்றதுக்காக சொல்கிறேன். நான் வந்து ரெகுலராக பார்ப்பேன் வரும். அந்த மாதிரி ஸ்க்ரோல் பண்ணும்போது அந்த ஃபெயில்ஸ் வீடியோ வர்றது ஓகே. பட் செப்பரேட்டாக நான் தேடி போய் பார்த்தது இல்லை. ஸோ அது பார்க்குறப்ப எனக்கு நல்லா இருக்கே. ஏன்னா அந்த வீடியோ ஆரம்பித்து மோஸ்ட்லி 10 minutes வீடியோவாக இருக்கும். ஆனால் அது ஆரம்பிக்கிறது முடிகிறமே தெரியாது, அந்த மாதிரி இருக்கும். அது எல்லாருக்கும் அந்த கட்டு கரெக்டாக உட்காராது. அவர் வாய்ஸும் நல்லா இருக்கும். இவர் காப்பாத்த யாரும் இல்லையா, காப்பாத்திட்டு இருங்க வரேன். கவனிக்கலையா கடவுளே, இது பூனைங்களுக்குனே உள்ள ஒரு விஷயம். போடவா? காப்பாத்த யாரும் இல்லையா, காப்பாத்திட்டு இருங்க வரேன். இது மாதிரிதான் பண்ணுவீங்க. இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறது மூளையை மறந்து அறிவை தொடர்ந்து முரட்டு வேலை பார்த்த முட்டாள் பைபிள்களோட சிறப்பு சம்பவங்களை தான். அறிவு ஆஃப்லைன்ல போட்டு ஆகாவலியா, சிந்தனை சுவிட்ச் ஆஃப் பண்ண விளங்காதபடியா, செல்றைய சதற விட்டு சிரிக்க வச்சவங்க உங்களுக்கு கேட்ட உள்ள வெயிட்டிங்க. அந்த மண்ட கோளாறுகளை கண்டு கழிக்க உள்ள கூட்டு போனோங்கிறதுனால இன்ட்ரோ போடியா பட்டன் அந்தரும். அண்ணன் இயற்கையோட இணைஞ்சாரு. அக்குல மாட்டாட்ட அருமையான கால மாடு பிடி மாடு மாடு பிடி அதுக்கு முன்னாடி ஒரு நிமிஷம் டாக்டர் அம்மா, குழந்தைகள் நல வைத்தியர் தான். போட்டோலதான் நல்லா இருக்கு, மெடிக்கல் மத்த டீட்டெயில் எல்லாம் கரெக்டா இருக்கு. என்ன கொரோனா பேட்ச்னு போட்டிருக்கு. அண்ணன் இறங்கினாலே அலப்புறல ஊதிக்கிட்டே ஒதுங்கி போயிருங்க. காவல்துறை அவருக்கு நண்பன் இல்ல. போலாமா? நான் பேசிக்கிறேன். ஊருக்குள்ள இருக்க பயப்புள்ளைகளுக்கெல்லாம் குளிர் விட்டு போச்சு. தீப்பந்தத்தை வச்சு துரத்துனாவது கௌரவமா இருக்கும். தக்காளி மாப்பிள்ள கர்றாவன காலு உனக்கு நாயை விட்டு துரத்துறதெல்லாம் வாவூர் நக்கல் என்னோட நடைப்பாங்க. ஆள் இல்லாம அமேசிங்கா வீடியோ எடுப்பாரு. 9 கிரகங்களில உச்சம் பெற்ற ஒருவன் எடுக்கல சொர்க்கிட்ட 20 வீடியோ எடுப்பேன். டீச்சர்ஸ் எல்லாம் பின்னாடி இருக்கு. அங்க ஐயாவுக்கு ஸ்கெட்ச போட்டாங்க. எரிமலையில குளிச்சா தொடக்க முடியாது, மெண்டல் கிளவா கொப்பை வந்தாலும் அடைக்கவே முடியாது, அறுத்து விடுவேன். தேவைப்படும்ல நண்பர்களே. இங்க அவசர கால வழி வச்சிருக்காங்க. நெருப்பு பத்தி எரியும் போது தப்பிச்சு ஓடுறதுக்காக. போகும்போது நீங்க புளியும் கூட்டிட்டு போற மாதிரி இருக்கணும். அதுவும் தப்பிக்கணும்ல. எனக்கு தெரியக்கூடாது, டைட்டா இருக்கணும் கட்டி விட்டது. கட்டை விட்டது. அண்ணன் எக்ஸலண்டா எரிச்சலாவாரி வச்சாச்சு. எடுத்தா கருமத்தை நானே கெடுத்தா. ஏனுங்க ஓனர், காபி கொட்டை மாதிரி டீ கொட்டைன்னு ஏதாவது தெரியுதுல்ல? அவரு கஷ்டத்தை பார்த்துட்டு சும்மா இருக்க மாட்டாரு. என் தெய்வத்துக்கு மாறு வேஷமா, போன் நிலைமை ரொம்ப மோசமா, உதவி செய்யாத உறவுக்கு என்ன அர்த்தம்? புடிச்சுக்க, இனிமே பிரச்சனையே வராது. பத்திரமா யூஸ் பண்ணிக்க. எந்த தேட்டரா இருந்தா என்ன, என்டர்டெயின்மெண்ட் இல்லைனா குறுக்கு ஒரு வெட்டு போட்டு தையல் போடும்போது அந்த பார்டர்ல ஜரிகை வச்சு தூங்கிட்டாரு டாக்டர். பிராணவாயுவை கட் பண்ணி விடுங்க. கட் பண்ணி விட்டா மேடம். அது ஒரு இக்கட்டான சிச்சுவேஷன், காப்பாத்துறது கஷ்டம். மிஸ் ஆகக்கூடாது, மிஸ் ஆகாது, ரொம்ப கஷ்டம். முக்கிய அறிவிப்பு வெள்ளம் அடிக்கிறதுக்கு சாத்திட்டு எல்லாரும் சாக்கிறதையா இருங்க. தம்பி என்னப்பா சும்மா சும்மா சொல்ல முடியாது போல. போட்டுக்கிட்டு இருக்கான் தா. ஓராயிரம் வேலை பைபு முத்தி போச்சு. விட்டு முன்னாடி போச்சு. கலைஞனுக்கான ஆதரவு களத்துல தெரியும். உங்களுக்காக தான் வந்திருக்கேன் ரசிக பெருமக்களே. ஏரியதுக்குள்ள காப்பாத்தணும். பல குடும்பத்தை கொளுத்தி போட்ட ஆண்டி
அடுப்பு பத்திக்கிச்சு, ஆண்டி சுத்திக்கிச்சு, அறுக்க ஒதுக்க. ரெண்டு சைடு காத்து. இல்ல அது கிடையாது, அதுதான் தப்பா பண்றாங்க. நீ காப்பாத்துறது போதும். மாலை மங்கும் நேரம், கடற்கரை காற்றின் ஈரம், இலகிய மனம் திளைத்தேன், இருந்த ஒரு செருப்பையும் தொலைத்தேன். அருமையான பதிவு தோழரே. இந்த வேலையை செய்யறது என் இனத்தையே அசிங்கப்படுத்துற மாதிரி இருக்கு. புலி சிங்கம்லாம் என் இனத்துலதான் இருக்கு. சரி, சம்பளத்தையாவது ஏத்தி கொடுத்தா என்ன? என்னடா வாழ்க்கை? மூஞ்சி நடிச்ச மாதிரியா பேசுற? குளிர் விட்டு போச்சு, பெல்ட்ட கலட்டி ஆண்டில மாட்டி வச்சிடறியாமா? உடஞ்சிருக்கு. நல்ல வேலை கொண்டு வந்து சொருகி இருந்தா 2 லேயரா வச்சோம்னா கொண்டு போறதுக்கு ஈஸியா. அவங்க குழந்தைகளுக்கு ஏத்த பீஸ், மழலைகள் ரசிக்கும் வாய்ஸ். அக்கா பாடுறாங்க. பெட்ஷீட் எடுத்துட்டு வரதுக்குள்ள இப்படி பண்ணிட்டியடா. அண்ணன் தராசு முழு தவறாது. 10 கிராம் எச்சா வருது. 10 கிராம் தானே போட்டு விடுங்க. வச்சு பாப்பா, 8 கிராம் எக்ஸ்ட்ரா இருக்கு. 5 ஆழமா கடிங்க. அது நேர்மையா இருக்கணும்ல கஸ்டமர். கஷ்டம் தான். இன்னைக்கு ராசி பலன்ல என்ன போட்டு துலாம் ராசி வளர்ந்துருச்சு. ஓரமா ஆக்சிடென்ட் ஆக மாட்டேன். இதான் ஸ்பாட். காலையில இருந்து முட்டிட்டு உனக்கு ஒரு நாள் முட்டிட்டு வரும். ஜட்டி கட்ட முடியாது. அங்க பரிசு கொடுக்க ரோந்து போக ஏனுங்க சாண்டா சொல்லு பைசன், ரொம்ப ஆண்டுகளா சிங்கிளா இருக்கேன், கேர்ள் ஃபிரெண்ட் கிஃப்டா கிடைக்குமா? தக்காளி வண்டியை திருப்பு சாண்டா. அந்த சவகாசமே வேண்டாம். மூளை பெற்றவங்களோட முக்கூடல் அது. போட்டோ போல வீடியோ எடுத்துட்டு இருக்காரு. போட்டோ எப்படி எடுக்கிறது? காஸ்டியூம் போட்டுருந்தா போதுமா? நார்மல் மனுஷன் நினைச்சீங்களா? ஊக்காங்கு பவர்டா. பண்ணது தவறுதான். இதுக்கு மேலே அடைஞ்சிருந்தா உள்ள இருக்க மனசாட்சி விடாது. உள்ளாடைய விடாது. பக்கத்துல இருந்த கார்காரு புகழ்ந்தாரு. கேக்காது திறந்து போய் காத்துட்டு வரா. புளிச்சக்கீரிக்கு பிறந்தவனே லட்சணம் கேட்டா ராஜ்கோட். நம்ம எடுத்த போச்சு டெக்ஸ்டைல்ல ஒரு அதிரடியான ஆஃபர் போய்கிட்டு இருக்கு. உடனடியா ஒரு சட்டை வாங்கினா எங்க பொண்ணு மாதிரி அடக்கமான பொண்ணெல்லாம் சுடுகாட்டுல கூட கிடைக்காது. அட ஸ்வீட்டை ஊட்டினா கூட எடுக்காது. ஸ்பூனோட முழிக்கிறேன். அவர்கிட்ட உதவின்னு கேட்டுட்டா இந்த புக்கில் இறக்கி விடுவீங்களா? அதுக்கு என்ன லேடிஸ் ஏறிக்கங்க. இத்தனை பேர் இருக்கும் போது நம்ம கிட்ட கேட்கறாங்கன்னா அப்ப அது லவ் தானே ஜெசி. எப்படி இருக்கும்? ஒரட்ட லேடியா இருப்பாங்களோ. இதெல்லாம் நம்ம ஊர்ல பண்ணிருக்காங்கன்னு நினைக்கிறேன். அது லவ்வே தான் ஜெசி. அதெல்லாம் கல்யாணத்துக்கு அப்புறம் ஜெசி எங்கடா? அங்க வீடு காலி பண்ணாங்க. முதல்ல டேபிள காலி பண்ணாங்க. அதிநவீன சப்பாத்தி சுடும் இயந்திரம். ஒரு அமுக்கு. ஒரு அமுக்கு. நடந்திருக்கு. 4வது அமுக்கு. 7வது அமுக்கு. டிசைன் அப்படி இருக்கு. இந்த வீடியோவோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு கண்டிப்பா பிடிச்சிருக்கும் நான் நம்புறேன். பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ண தட்டி விடுங்க. அது நடந்திருக்கு. எங்க அக்காக்கு மேரேஜ்க்கு கிஃப்ட் அதை கொடுத்துருந்தாங்க. சரி ட்ரை பண்ணி பார்க்கலன்னா அப்படிதான் ஆகும். அது ஆயில் இருக்கறனால தான் அந்த மாதிரி வெளில வருது. நார்மலா வச்சா வராது. ஏன் வருதுன்னா தெரியாது. இது நான் வாங்கியிருக்கோம். இது மாதிரி இருக்காது, ஹீட் ஆகாது. ஸ்டீல்ல நார்மலா ஓகே வரும். இது வந்து ஹீட் ஆகும். சுத்தி வைப்போம், வச்சா வரும். ஆனா பூரிக்கு செட் ஆகும். சப்பாத்தி போட முடியாது அதில். நம்ம நல்லா தான் இருக்கும் அதுவும். பட் இந்த அளவுக்கு வலி நல்லா இருந்தது. கட்டு சரியான கட்டு. சீரியஸ்லி சொல்றேன். கட்டோட அந்த வாய்ஸ் தான் சொல்றேன். எனக்கு அந்த கார் காமெடி தான் சிரிப்பா
எனக்கு கடைசி இது செமையாக பிடிச்சிருந்துச்சு. எனக்கு கார் கமெண்ட் தான் ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. எவ்வளவு பையன் டென்ஷனா இருந்தா வந்து கார் இறக்கிட்டேன். ஆனா இறக்கி விட்டு போய் பேசி எப்படி சொல்றது, அது பிளான் பண்ணதான். பட் ஆனா இவர் எடிட்ல அது நல்லா இருந்துச்சு. பிளான் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. பிளானா யாராவது இது மாதிரி சீரியஸ் நேரத்துல ஓபன் பண்ணி இறக்கி விட்டுட்டு போய் திட்டுவாங்களா? நீ பண்ணுவ நினைச்சு பார்த்தா அது நம்ம எத்தனை கார்ல இல்ல வண்டில எல்லாம் போகும்போது திட்டுவோம். திட்டிட்டு வேற எட்டி பார்க்க துரத்துறான் பின்னாடி இல்லைல்ல அப்படின்னு பார்த்துட்டு ஆமாடா அப்படிதான்டா திட்டுவேன் அப்படின்ட்டு. ஏன் சரி ஓகே, ரொம்ப 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 போகுது, டூ மச்சா போகுது. வீடியோ முடிச்சுப்போம். வேறு ஒரு வீடியோல வணக்கம் சொல்லுவேன். சாரி, நன்றி. ஏன் நினைச்சு பார்த்து நான் பண்ண எப்படி இருக்கும்.